ஹை வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது பார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஏஜென்ட்ஸ்ல சலைன் கெத்தார்டிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ சலைன் கெத்தார்டிக்ஸ், சலைன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சலைனா என்ன? சாதாரண சோடியம் குளோரைடு, அதாவது ஏதாவது ஒரு உப்பு, ஓகேங்களா, உப்பு கரைசல், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சலைன் அப்படின்னு சொல்லுவோம். கெத்தார்டிக்ஸ், கெத்தார்டிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து நீங்க வந்து காமனா யூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு டேர்மும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, தட் இஸ் லாக்ஸேட்டிவ். இன்னொன்று வந்து என்னது, லாக்ஸேட்டிவ், இன்னொன்று வந்து கெத்தார்டிக்ஸ், ஓகேங்களா. லாக்ஸேட்டிவ் கெத்தார்டிக்ஸ் அண்ட் பர்கேட்டிவ் கெத்தார்டிக்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் வந்து இருக்கு. இங்க பாருங்க, நாம இன்னைக்கு பார்க்க போறது சலைன் கெத்தார்டிக்ஸ். ஸோ சலைன் கெத்தார்டிக்ஸ் இஸ் எ பர்கேட்டிவ்ஸ், இட்ஸ் எ பர்கேட்டிவ் ஏஜென்ட்ஸ் quicken and increase the evacuations from the bowel. அதாவது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்னது, உள்ளேயே என்னது அந்த பவுல்லையே வந்து தங்கிக்கும். ஸோ டியூ டு மெனி ரீசன்ஸ், நிறைய ரீசன்ஸ்னால வந்து என்ன ஆகும், இந்த கான்ஸ்டிபேஷன்ஸ் வந்து இருக்கும். சரியான ஹைட்ரேஷன்ஸ் இல்லை, அப்புறம் வந்து நாம் எடுத்திருக்கக்கூடிய ஃபுட்ல வந்து சரியா ஃபைபர்ஸ் கண்டென்ட் வந்து இல்லை, அல்லது பேத்தாலஜிக்கலி ஏதாவது வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல்ல வந்து டிஃபெக்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணத்தினால வந்து அங்கே கான்ஸ்டிபேஷன்ஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. அந்த கான்ஸ்டிபேஷன் டைம்ல வந்து நம்ம சலைன் கெத்தார்டிக்ஸ் கொடுப்போம். இது என்ன பண்ணும், which is quicken and increase evacuation from the bowl. அந்த மெட்டீரியல்ஸ், ஃபீக்கல் மெட்டீரியல்ஸை வந்து குயிக்கா வந்து என்ன பண்ணும், எவாக்குவேட் பண்ணும், ஓகேங்களா. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், சலைன் கெத்தார்டிக்ஸ்னுடைய வேலை, ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு டேர்ம் இருக்கு, தட் இஸ் லாக்ஸேட்டிவ் ஆர் மைல்டு கெத்தார்டிக்ஸ். இட் இஸ் ஆர் மைல்டு கெத்தார்டிக்ஸ். பர்கேட்டிவோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் எ மைல்டு அப்படிங்கிறதுக்கு வந்து நாம என்ன டேர்ம் யூஸ் பண்றோம், லாக்ஸேட்டிவ் அப்படின்னு யூஸ் பண்றோம், ஓகேங்களா. அப்ப லாக்ஸேட்டிவ் அப்படின்னா மைல்டு, பர்கேட்டிவ் அப்படின்னா என்னது, லாக்ஸேட்டிவோட அதிகம் டோஸ், ஓகேங்களா. அதனுடைய ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய டோஸாக இருந்தாலும் சரி, என்னது பர்கேட்டிவ் வந்து லாக்ஸேட்டிவோட அதிகம், ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் லாக்ஸேட்டிவ் அண்ட் பர்கேட்டிவ். ஸோ காமனா இந்த லாக்ஸேட்டிவ் ஆர் பர்கேட்டிவ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, என்னது பெயின்ஃபுல் ஹெமராய்ட்ஸ், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஹெமராய்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து நாம கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து நாம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபீக்கல் மெட்டீரியல்ஸ் வெளியேற்றுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸ் அண்ட் தென் சம் ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இதயத்துக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் வரும். ஸோ அதனால தான் வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம், அதே மாதிரி ரீனல் ஃபெயிலியர், ஸோ இந்த மாதிரி கேஸ்க்கெல்லாம் வந்து யூஸ்வலா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, லாக்ஸேட்டிவ் வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து மைல்டா எவாக்குவேட், ஃபீக்கல் மெட்டீரியல்ஸ் வந்து ஈஸியா எவாக்குவேட் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. பிகாஸ் என்னது, அவங்க வந்து அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது, ஓகேங்களா. அதே மாதிரி டு ரிலீவ் அக்யூட் கான்ஸ்டிபேஷன்ஸ், கான்ஸ்டிபேஷன் வந்து ரிலீவ் பண்றதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து ஃபீக்கல் மெட்டீரியல்ஸ் வெளியே போகும்போது அதிகமா ஸ்ட்ரெயினிங் பண்ணாம இருக்கிறதுக்காகவும் நாம இந்த காமனா லாக்ஸேட்டிவ் அண்ட் பர்கேட்டிவ் வந்து கொடுக்குறோம். அதே போல இந்த லாக்ஸேட்டிவ் வந்து கண்டினியூ நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பவுல் வந்து அதுக்கு பழக்கப்படுத்திக்கும். அதுக்கப்புறம் நீங்க லாக்ஸேட்டிவ் கொடுத்தா மட்டும்தான் அது வேலை செய்யும், ஓகேங்களா. ஃபீக்கல் மெட்டீரியல்ஸை வெளியே அனுப்பும். அதனாலதான் இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு, தட் இஸ் லாக்ஸேட்டிவ் ஹேபிட். நம்ம எப்பயுமே ஷார்ட் டைம்ல தான் வந்து யூஸ் பண்ணணும். லாங் டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா இந்த லாக்ஸேட்டிவ் ஹேபிட் நடக்க வாய்ப்புகள் இருக்கு, ஓகே. சோ இந்த லாக்ஸேட்டிவ் பர்கேட்டிவ் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். டோஸ் டிஃபரன்சியேஷன், அதனுடைய ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டி டிஃபரன்சியேஷன், அவ்வளவுதான். பட் கான்செப்ட் ஒன்னே தான். இட் இஸ் என்னது, குயிக் அண்ட் இன்க்ரீஸ் எவாக்குவேஷன் ஃப்ரம் த பவுல், அதேதான், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இதுல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லாக்ஸேட்டிவ் இருக்கு, மறக்காதீங்க. 4 டைப்ஸ் ஆஃப் லாக்ஸேட்டிவ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டிமுலண்ட் லாக்ஸேட்டிவ் ஆர் பர்கேட்டிவ், இன்னொன்னு வந்து பல்க் ஃபார்மிங் லாக்ஸேட்டிவ், மூணாவது வந்து எமோலியன்ட் லாக்ஸேட்டிவ், நாலாவது தான் நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய சலைன் கெத்தார்டிக்ஸ். We are using some salt.
ஓகேங்களா. ஸோ ஒன் பை ஒன்னா கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா பார்க்கலாம். ஸோ ஸ்டிமுலண்ட் லாக்ஸேட்டிவ் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுத்த உடனே நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு ஃபார்மகாலஜில பார்க்கலாம். நம்ம கொடுத்த உடனே இந்த இன்டெஸ்டினல் மீகோசல்ஸ் இருக்குல்ல, அதை போயிட்டு வந்து இரிட்டேட் பண்ணும். ஸோ லோக்கல் இரிட்டேஷன், இட் வில் ப்ரொடியூஸ்ட் லோக்கல் இரிட்டேஷன் ஆன் இன்டெஸ்டினல் intestinal tract or mucosa. So that is why increase the peristaltic movement. ஸோ இப்போ பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், அந்த சிறுகுடல் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் வந்து அதிகமாகும், ஸ்பீடா நடக்கும். அப்போ அதுல இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அப்படியே பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் ஆக ஆக ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கும், மூவ்மெண்ட் ஆயிட்டு அப்படியே வெளியில ஈஸியா எவாக்குவேட் ஆயிரும். திஸ் இஸ் கால்டு ஸ்டிமுலண்ட் அப்படின்னா இது ஸ்மால் இன்டெஸ்டைன் போய் இரிட்டேட் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பல்க் ஃபார்மிங் அப்படின்னா, நம்ம அந்த சிறுகுடல்ல அல்லது பவுல்ல பெருகுடல்ல வந்து உள்ள இருக்கிற ஃபீக்கல் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால வந்து வெளியில வர முடியல அப்படின்னா நாம என்ன கொடுக்குறோம், பல்க் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். லைக் செல்லுலோஸ், அதுக்கப்புறம் வந்து என்னது, சம் அதர் நான் டைஜஸ்டபிள் பாலிசாக்கரைட்ஸ், ஃபைபர்ஸ். ஸோ அதெல்லாம் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் உள்ள போன உடனே ஸோ நம்ம தண்ணி குடிக்கிறோம், அந்த வாட்டர் கூட சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும், அப்படியே ஸ்வெல் ஆகும். ஓகேங்களா. அப்போ ஸ்வெல் ஆகும் போது ஆல்ரெடி உள்ள ஒரு ஆல்ரெடி உள்ள கொஞ்சம் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்கு, இது கூட போய் சேர்ந்து ஸ்வெல் ஆகும் போது அது வந்து ஃபுல்லா என்னது, பல்கிங் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. அப்படி பல்கிங் ஃபார்ம் பண்ணும்போது அங்க மறுபடியும் ஸ்பீடா வந்து பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்னது, இங்க பாருங்க, இந்த செல்லுலோஸ், இது ஃபைபர்ஸ், இது போல பல்க் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ் கொடுக்கும்போது ஸ்வெல் ஆகும். ஓகேங்களா. வாட்டர் கூட சேர்ந்தும் போது ஸ்வெல் ஆகும், வெட் ஆகும் போது ஸ்வெல் ஆகும் போது நமக்கு என்னது, பெரிஸ்டால்டிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமா நடக்கும். அப்போ அந்த கொஞ்சோண்டு இருக்கிற அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஈஸியா அந்த பல்க் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ் கூட வெளியில வந்துடும். ஓகேங்களா. இது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து எமோலியன்ட் லாக்ஸேட்டிவ்னா என்ன அப்படின்னா, உள்ள இருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸ் டீஹைட்ரேஷன்ஸ்னால டியூ டு எனி ரீசன் அண்ட் சம் இன்டெஸ்டினல் பேத்தாலஜிக்கல் ரீசன்ஸ்னால ஹார்ட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அப்போ உள்ள ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே உள்ள மாட்டிக்கும், அதனால வெளியில வர முடியாது. அதனால நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, எமோலியன்ட் கொடுத்து அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஒரு நல்ல கிரீசிங் எஃபெக்ட், ஒரு லூப்ரிகேஷன்ஸ் கொடுக்குறோம். அப்படி லூப்ரிகேஷன்ஸ் கொடுக்கும்போது அது வந்து அந்த ஹார்டா இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து லூப்ரிகேஷன்ஸ் கொடுக்கறதுனால ஈஸியா அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனல் மீகோசால பட்டு அப்படியே வெளியில வந்துடும். இதுக்கு இன்னொரு பேரு ஸ்டூல் சாஃப்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹார்டா இருக்கிற ஸ்டூலை வந்து கொஞ்சம் சாஃப்டனிங் பண்ணி விடும், கொஞ்சம் லூப்ரிகேஷன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. சோ இது போல இந்த ஒரு 3 மெக்கானிசம். 4வது மெக்கானிசம் தான் நாம இன்னைக்கு படிக்க போற சலைன் கத்தார்டிக்ஸ். இதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன, இது ஒன்னொன்னு ஒவ்வொரு வேலை செய்யுது. இந்த சலைன் கத்தார்டிக்ஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, சிம்பிளா பாருங்க. இங்க பாருங்க, நம்ம வந்து இந்த சலைன் கத்தார்டிக்ஸ் வந்து ஓரலா கொடுக்குறோம். ஓரலா கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் இன்க்ரீஸ் ஆஸ்மாட்டிக் லோட் இன் ஜிஐடி. இங்க ஆஸ்மாட்டிக் பிரஷரை வந்து அதிகமா கிரியேட் பண்ணுது. இது வந்து சலைன். நீங்க உப்பு தண்ணி குடிச்சீங்கன்னா அப்படி என்ன ஆகும், ஃபுல்லா டயரியா போக ஆரம்பிச்சிடும். அதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். உப்பு கரைச்சி நல்லா குடிச்சிங்க அப்படின்னா இங்க டயரியாவா போக ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த சலைன் கத்தார்டிக்ஸ் தான் வந்து என்னது அங்க நடக்குது. சோ இந்த சலைன் கத்தார்டிக்ஸ் என்ன பண்ணும், இந்த சால்ட் என்ன பண்ணும், இந்த இன்டெஸ்டைன்ல சிறுகுடல்லையும் பெருகுடல்லையும் இங்க வந்து என்ன பண்ணும், ஹைப்பர் ஹைப்பர்டானிக் வந்து இங்க பில்டப் பண்ணும். ஓகேங்களா. இங்க பாருங்க, salt of poorly absorbed anion especially and sometimes cation and anions unabsorbed. ஓகேங்களா. இது வந்து அப்சார்ப்ஷனே ஆகாது. ஒன்ஸ் வந்து சால்யூபிள் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து அப்சார்ப்ஷன் ஆயிட்டு நமக்கு என்ன ஆகாது, ரத்தத்துக்கு போகாது. அப்படியே இதே இடத்துல அப்சார்ப்ஷன் ஆகாம இங்க வந்து ஹைப்பர்டானிக்க வந்து பில்டப் பண்ணும். அப்போ இங்க ஹைப்பர்டானிக் பில்டப் பண்ணும்போது இதை டைல்யூட் பண்றதுக்காக நம்ம இன்டெஸ்டைன் என்ன பண்ணும், இங்க பாருங்க, இதுக்கு பதிலா
வாட்டரை வந்து செக்ரீட் பண்ணும். இந்த இடத்துல வந்து பாருங்க ஹைப்பர் ஆஸ்மாலாரிட்டி அதிகமா இருக்கு. ஸோ இதை டைல்யூட் பண்றதுக்காகவும் அந்த இடத்துல அந்த ஹைப்பர் டானிக்கை வந்து குறைக்கிறதுக்காகவும் ரிலீவ் பண்றதுக்காகவும் நம்ம இன்டெஸ்டைன் வந்து நிறைய வாட்டரை வந்து ரத்தத்துல இருந்து இழுத்து நம்ம ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளூயிட்ல இருந்து செல்லுல இருந்து என்னது வாட்டர் மாலிகுல்ஸை இழுத்து உள்ள டைல்யூட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப டைல்யூட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், அங்க வந்து நிறைய ஃப்ளூயிடு வந்து கலெக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப நிறைய ஃப்ளூயிடு கலெக்ட் ஆகும்போது ஈஸியா உள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து வெளியில வந்துடும். இதுதான் அதனுடைய மெக்கானிசம், சலைன் கத்தார்டிக். ஸோ டு டைல்யூட் intestine it secrete additional fluid. So here bulk forming, இங்க வந்து ஃபுல்லா அதிகமா இங்க வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அக்குமுலேட் ஆகிறதுனால ஸோ இப்போ பெரிஸ்டால்சிஸ் வந்து இங்க அதிகமாகும், பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் வந்து அதிகமாகும். ஸோ இந்த கத்தார்டிக்ஸ், இந்த சலைன் கத்தார்டிக்ஸ் பர்பஸ்க்காக நம்ம காமனா என்ன கொடுக்குறோம் அப்படின்னா unabsorbable anion and sometimes unabsorbable cation கொடுக்குறோம். இங்க பாருங்க anions என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பிஸ்பாஸ்பேட் கொடுக்குறோம். anion என்ன கொடுக்குறோம், பிஸ்பாஸ்பேட் கொடுக்குறோம். அதே மாதிரி பாஸ்பேட் கொடுக்குறோம், HPO4 2- H2PO4 சிங்கிள் anion, அதுக்கப்புறம் சல்ஃபேட், அதுக்கப்புறம் டார்ட்ரேட். ஸோ இது போல anions வந்து கொடுக்குறோம். இதெல்லாமே வந்து unabsorbable and build-up-ing hypertonicity in the intestines. ஓகேங்களா? அதே மாதிரி சம்டைம்ஸ் மெக்னீசியம், இது வந்து கேட்டயான், இது வந்து அன்அப்சார்பபிள் கேட்டயான், அதனுடைய அப்சார்ப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து பார்த்தோம், இந்த மெக்னீசியம் வந்து பார்த்தோம், ஆன்டாசிட்ஸ்ல பார்த்தோம். அது காமனாவே வந்து இட் வில் ப்ரொடியூஸ் சம் பர்கேட்டிவ் ஆர் லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட். புரியுதுங்களா? இந்த பாரு அன்அப்சார்பபிள் பூர்லி அப்சார்பபிள் மெக்னீசியம், இதுவும் வந்து என்னது கத்தார்டிக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே போல வந்து ஸோ இது போல இந்த சலைன் கத்தார்டிக்ஸ் எடுத்துக்கும் போது யூஸ்வலாவே வந்து அதிகமா வாட்டர் வந்து கூட எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இங்க நிறைய வாட்டர் செக்ரீட் ஆகிறதுனால நம்ம பாடி டீஹைட்ரேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகேங்களா? பாடி டீஹைட்ரேஷன்ல இருந்து நாம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஏஜென்ட்ஸ் கூட வந்து நிறைய என்னது வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது சலைன் கத்தார்டிக்ஸ்னா என்ன, அதுக்கு முன்னாடி ஒரு மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் லாக்ஸேட்டிவ் பார்த்தோம். ஓகேங்களா? அதுல ஒரு 4வது டைப் தான் இந்த சலைன் கத்தார்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ சலைன் கத்தார்டிக்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அதனுடைய பேசிக் கான்செப்ட் பார்த்தாச்சு. இதுல என்ன இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து காமனா இங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்பேட் அல்லது சோடியம் கண்டைனிங் சால்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க நாம அதுல முக்கியமான ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னது, சோடியம் பாஸ்பேட். சிம்பிளி சோடியம் பாஸ்பேட். இதுக்கு நிறைய பேர் இருக்கு. இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா பாருங்க, Na2HPO4. இங்க பாருங்க இந்த HPO4 தான் வந்து என்னது, இங்க அன்அப்சார்பபிள் ஆனியான். இது வந்து அன்அப்சார்பபிள். இங்க பாருங்க பாஸ்பேட் இருக்கு. This is unabsorbable anion with 7 water molecules. So sodium phosphate. இதுக்கு பாருங்க இன்னொரு பேர் இருக்கு, டைபேசிக் சோடியம் பாஸ்பேட். எப்படினாலும் கேட்கலாம், நல்ல கேர்ஃபுல்லா பாருங்க. டைபேசிக் சோடியம் பாஸ்பேட் ஆர் டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட். பாருங்க டைபேசிக் சோடியம் பாஸ்பேட் or disodium hydrogen phosphate or disodium phosphate, simply disodium phosphate. இந்த மாதிரி இதுக்கு 3 பேர் இருக்கு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா சிம்பிளா பாஸ்போரிக் ஆசிட் அது கூட சோடியம் கார்போனேட் ரியாக்ட் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்குது, இங்க வந்து சோடியம் பாஸ்பேட் கிடைக்குது வித் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு முக்கியமான பிசிக்கல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க ரொம்ப ஒரு ஹாட் வார்ம் ஏர்ல ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா இது எஃபர்வெசஸ் ஆகும். ஓகேங்களா? இது முக்கியமான பிசிக்கல் கேரக்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இட் வில் எஃபர்வெசஸ் இன் ட்ரை வார்ம் ஏர் அண்ட் ஃப்ரீலி சால்யூபிள் இன் வாட்டர். ஒன்ஸ் சால்யூபிள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆனியான் வந்து தனியா ரிலீஸ் ஆயிட்டு அங்க வந்து அந்த இடத்துல வந்து ஹைப்பர்டானிசிட்டியை வந்து பில்டப் பண்ணும். ஓகேங்களா? இதனுடைய டோஸ் ரேஞ்ச் வந்து 4 to 10. சலைன் கத்தார்டிக்ஸ்ல அடுத்த 2வது முக்கியமான காம்பவுண்ட்ஸ், முக்கியமான இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் என்ன அப்படின்னா பொட்டாசியம் சோடியம் டார்ட்ரேட்.
பொட்டாசியம் சோடியம் டார்ட்ரேட் ஆர் சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட். இது எப்படினாலும் சொல்லலாம். இங்க பாருங்க, இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா C4H4KNA. 4 கார்பன் 4 ஹைட்ரஜன் KNA and O6 with 4 வாட்டர் மாலிகுல். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, சினானிம்ஸ். ராக்கெல் சால்ட், ராக்கெல் ஆர் ராக்கெல் சால்ட் ஆர் என்னது செக்னேட் சால்ட், செக்னேட் சால்ட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பொட்டாசியம் சோடியம் டார்ட்ரேட் ஆர் சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் இதனுடைய சினானிம்ஸ் வந்து ராக்கெல் சால்ட் ஆர் செக்னேட் சால்ட். ஓகேங்களா? சோ இதுல வந்து கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, the tartrate anion, tartrate anion, இந்த tartrate anion அதாவது CHOH COO- அதுதான் அந்த anion. It's a poorly absorbed and it will build in high osmolarity in the intestines. ஓகேங்களா? அதனால வாட்டர் செக்ரேட் ஆகுது, அங்க வந்து நமக்கு கெத்தார்டிக் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இதனுடைய ஃபார்முலா பாருங்க, டார்டாரிக் ஆசிட் தான், ரொம்ப சிம்பிள். டார்டாரிக் ஆசிட் CHOH COOH CHOH COOH. அந்த H க்கு பதிலா நாம ஒரு பொட்டாசியமும் இந்த H க்கு பதிலா ஒரு சோடியமும் ஆட் பண்ணிரோம். ரொம்ப சிம்பிள், with 4 water molecule. So this is the formula of potassium sodium tartrate. Simple preparations ஒண்ணு இல்ல, potassium tartrate, tartaric acids. first potassium tartrate initial compound எடுத்துக்கிறோம், அதுக்கு அப்புறம் அது கூட sodium carbonate and water molecule வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு sodium potassium tartrate கிடைக்குது. இந்த sodium carbonate இருக்கிற இந்த சோடியம் என்ன ஆகுது, அந்த ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி அது போய் உட்கார்ந்துருது. அதனால நமக்கு இந்த பொட்டாசியம் டார்ட்ரேட் என்னது சோடியம் கார்பனேட் கூட சேர்ந்து நமக்கு சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் கிடைக்குது. ஒன்ஸ் இது வந்து ஓரலா எடுத்துக்கும் போது இங்க வந்து நமக்கு டார்ட்ரேட் ஆனியான் ஃபார்ம் ஆகுது. இந்த டார்ட்ரேட் ஆனியான் எப்படின்னா இதுதான் அந்த டார்ட்ரேட் ஆனியான். ஓகேங்களா? COO- COO- இது வந்து poorly absorbable, அதனால வந்து அங்க நமக்கு நல்ல கெத்தார்டிக் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. சோ இதோட பிசிக்கல் நேச்சர் வந்து white crystalline powder cooling saline taste, white crystalline powder cooling saline taste. and also இதுக்கு இன்னொரு கேரக்டர் இருக்கு, efflorescence slightly in warm and dry air. the efflorescence அப்படினா என்ன அப்படினா இந்த ஹைக்ரோஸ்கோபிக் அப்படியே ஆப்போசிட். ஹைக்ரோஸ்கோபிக்னா என்ன சொல்றோம் அப்படினா, இப்போ ஒரு மாய்ஸ்சர் ஏர் இருக்கு, ஓகேங்களா? அந்த ஏர்ல இருக்கிற மாய்ஸ்சர் வாட்டர் மாலிகுலை வந்து அப்சர்வ் பண்ணா அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோஸ்கோபிக். அதே வந்து ஒன்ஸ் ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு வார்ம் ஏர்லயோ அல்லது ட்ரை ஏர்லயோ ஓபன் பண்ணி வச்சா இதுல இருக்கிற வாட்டர் மாலிகுல் வந்து லாஸ் ஆயிடும், வாட்டர் வந்து கொடுத்துரும் வெளியில. ஓகேங்களா? அப்ப அது ரொம்ப ட்ரையா பிரிட்டிலா மாறிடும். அதுக்கு பேர் தான் எஃப்ளோரசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் லாஸ் வாட்டர் மாலிகுல்ஸ். ஓகேங்களா? சோ பை எஃப்ளோரசஸ் ஸ்லைட்லி இன் வார்ம் அண்ட் ட்ரை ஏர், ஃப்ரீலி சால்யூபிள் இன் வாட்டர். டோஸ் வந்து பர் டே 10 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். சோ இதுதான் இதனுடைய கீ பாயிண்ட்ஸ். இதுக்கு மேல போனீங்கன்னா எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ அடுத்தது இந்த சலைன் கெத்தார்டிக்ஸ்ல அடுத்தது பார்க்கக்கூடிய சால்ட் என்ன சால்ட் அப்படின்னா மெக்னீசியம் சல்ஃபேட் சால்ட். மெக்னீசியம் சல்ஃபேட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இன்னுமே மார்க்கெட்ல வந்து இன்ஜெக்டபிள் பேரண்டல் ஃபார்ம்ல வந்து இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். மெக்னீசியம் சல்ஃபேட் இன்ஜெக்ஷன். இதனுடைய ஃபார்முலா என்னது, MgSO4 with 7 water molecules. MgSO4 with 7 water molecules. இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து மறக்க கூடாது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து இருக்கு, எப்சாம் சால்ட். சினானிம்ஸ் நிறைய அடிக்கடி கேட்கக்கூடிய இந்த क्वेश्चंस. மெக்னீசியம் சல்ஃபேட் உடைய சினானிம்ஸ் அல்லது மெக்னீசியம் சல்ஃபேட் இன்னொரு பேரு எப்சாம் சால்ட். இதுக்கு பேரு ராக்கெல் சால்ட் ஆர் செக்னேட் சால்ட். இதுக்கு பேர் வந்து எப்சாம் சால்ட். ஓகேங்களா? அது எப்சாம் சால்ட். இதோடைய பிசிக்கல் கேரக்டர் என்னது, கிறிஸ்டாலின், கூலிங், சலைன், பிட்டர் டேஸ்ட். அதே மாதிரி இது வந்து எஃப்ளோரசஸ் இன் ட்ரை ஏர் and freely soluble in warm water. freely soluble in warm water and it will produce efflorescence. அதே மாதிரி இது வந்து ஓரலா கெத்தார்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி பேரண்டல் இன்ஜெக்டபிள் ஃபார்ம்ல கொடுக்கும்போது ஒரு ஆன்டி கன்வல்சன்ட் ஆக்டிவிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? சோ நிறைய வந்து இந்த பிரெக்னன்சி மதர் வந்து நம்ம ரெடியா வச்சிருந்திருப்போம். ஓகேங்களா? டியூரிங் த லேபர் அவங்களுக்கு வந்து கன்வல்சேஷன்ஸ் வராம இருக்கிறதுக்காக நாம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா
என்ன பண்ணுவோம், மெக்னீசியம் சல்ஃபேட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஐவில கொடுப்போம். ஓகேங்களா? இதனுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன். மெக்னீசியம் கார்போனேட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட், டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ். நமக்கு என்ன கிடைக்குது, இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்கிற சல்ஃபேட் Mg ரெண்டும் சேர்ந்து Mg2 SO4 2- பிளஸ் மைனஸ் சேர்ந்து நமக்கு இங்க இந்த சால்ட் கிடைக்குது. ஓகேங்களா? மெக்னீசியம் சல்ஃபேட் சால்ட் வந்து கிடைக்குது. சோ இதனுடைய டோஸ் வந்து 10 to 20 கிராம் ஃபார் cathartic effect. ஓகேங்களா? சோ ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு நாம gastrointestinal agentsல saline catharticsனா என்ன, ஓகேங்களா, அதுல 3 முக்கியமான இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? சோ இன்னும் நீங்க ஃபர்தரா இன்னும் 2-3 காம்பவுண்ட்ஸ் இருக்கு, நீங்க ஃபர்தரா வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. Thank you.